கருப்பசாமி மறுபடி பெருமாநல்லூர் வச்சுப்பேன் என் குதிரை. பெருமாநல்லூர் எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. அப்படி கூப்பிட சொல்றியா? சரி. ஆக்கிரமிப்பு பண்ணுறது யாரு? இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி ஒருத்தி இருக்கா, அவளை காலி பண்ணி விடணும். காலி பண்ணி விட விட்டு எப்படியோ அந்த இடத்த மீட்டு தரணும். என் திருவிழா முடியட்டும், திருவிழா ஆடி முடிகிறதுக்குள்ளேயே அங்கே ஒன்று உருவாக்கி அவளை நான் கருப்பசாமி மாற்றி அமைச்சு என்ன வேலை ஆரம்பித்தாலும் சரி, பூரா முதலும் பொறுப்பும் பேரும் நம்ம பேர் இருக்குது இருக்க இல்லையா? அவள் இத்தனை நாளாக வாழ்ந்துட்டான், அவ்வளோதான். அதனால நான் கருப்பசாமி உன்னோட பொருள் உனக்கு வந்துடும். அவள் என்ன செய்யட்டும் அதை நான் பார்த்துக்கிறேன். இந்தா உனக்கு அந்த இடம் உனக்கு தான், உன்னோட இடம் உனக்கு தான், அடுத்தவனோட இடம் நமக்கு தேவையில்லை. அப்படி தானே? அதுதான் உன்னோட இடத்த நான் கருப்பசாமி மீட்டு கொடுத்துட்றேன். அதே மாதிரி நம்ம செய்கிற தொழில் நம்ம நினச்சது போலயே உனக்கு அந்த இடத்த கட்டி நல்ல ரேட்டுக்கு உனக்கு விற்று கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. நீ போய் நின்று எந்த ரேட்டுக்கு விற்கிறியோ அந்த ரேட்டுக்கு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? இந்த இது ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்னை பார்த்துட்டு போ. இதை தேய்ச்சி குளிச்சு. சரி, இதை தேய்ச்சி குளி நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படியே கருப்பசாமி என் குதிரை எங்கே போயிடுச்சு? துருவா வெள்ளலூர் வச்சு. ஆமாம், அடுத்த வீட்டு ரோஜாப்பூ நமக்கு தேவையே இல்லையே, அப்படித்தானே? அதனால சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் பார்த்துட்டேன். அவ இப்போ நல்ல நியாயம் பேசுகிறான். சரியா? ஆனால் நல்ல நியாயமே பேசினாலும் என்னதான் பாம்புக்கு பாலை ஊற்றி வளர்த்துனாலும் விஷந்தான் என்னைக்கா இருந்தாலும் கொத்திவிடும். அவ இறக்குற இடம் உனக்கு காட்டியிருக்கணும்ல, ஏன் காட்ட முடியாதுண்ணா? உப்பு இல்லடாமான நான் சொல்றது முதல், அப்படித்தானே? அப்போ அவ சந்தோஷம் அவளுக்கு முக்கியம். இப்போ கணவர் கொஞ்சம் சம்பாதிக்கிறான், எப்படி அவனை வச்சு இப்போ கடைசி காலத்தில் தப்பு தேடி வந்துடணும். இது யாரோட ஏற்பாடு தெரியுமா? எல்லாம் உன் மகனோட ஏற்பாடுதான். இதுக்கு வேற யாரும் கிடையாது. நீ இப்போ கடைசி காலத்தில் சீரழிகிறதுக்கு நீ வேலைக்கே போக வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ கம்மனு நான் செஞ்சது தப்புத்தாங்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு வந்துரு, மற்றதெல்லாம் மற்றதை அப்புறம் பேசிக்குவோம் அப்படின்னு இத்தனைக்கு உன் மகனோட ஏற்படுதேன். அது உனக்கு தெரிஞ்ச நிம்மதி இல்லாமல் போயிடும் மேடம். நான் சின்னவன்னு சொல்ல, பெரியவன்னு சொல்ல. இப்போ செட்டு 6 வீடு இருக்கிறாவோ, அதான் உனக்கே தெரியுமே. அப்படிங்கிறதுனால முழு காரணமே அவங்க தான். அதனால நீ என்ன பண்ணணும்? பால் கறக்கிற மாடு வேலை செய்ய வேண்டியது, சம்பாதிக்க வேண்டியது, அவளுக்கு கொடுக்க வேண்டியது. அப்படி இருந்தீங்கன்னா நீ நல்லவன். அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு மறுபடியும் உன்னோட ஃபோன்லேருந்து நீ வெளியில் போகிறதுலேருந்து எல்லாம் அவளுக்கு தகவல் தெரியணும். மறுபடியும் டார்ச்சர் கொடுப்பாள். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அவள் ஆவாது. அவள் முன்னாடி உனக்கு வேலையை கொடுத்து சொந்த வீடு வாங்கி கொடுத்து, உன்னோட ஆசை தானே, சொந்த வீட்டையும் வாங்கி கொடுத்து நான் கருப்பசாமி அதே இடத்துல உனக்கு சொந்த ஆர்டரும் பிடிச்சி கொடுத்துறேன். உனக்கு இப்போ வேலை கொடுத்துருக்கேன், போதிய அளவுக்கு இருக்குது, இன்னும் மிச்சமாகிற அளவுக்கு உனக்கு இல்லை. நாளையிலேருந்து உனக்கு அதையும் மிச்சம் பண்ணி கொடுத்து கடன் இல்லாத வாழ்க்கையை அமைச்சு உனக்கு அதுக்கு தடங்கள் இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? இப்போ காலை வந்துடும். இதெல்லாம் உன்னோட பெரிய மகனோட ஏற்பாடு. அப்போ அவங்ககிட்ட நீ எப்படி இருக்கணும்? பேச வேண்டாம்னு சொல்லல, பிள்ளையா? அப்படி நான் மகனால பேச வேணாம்னு சொல்லல, பேசுன்னு சொல்லல. கவனமா இருக்கு. சாப்பிட்ற பொருள் சரியா? யாரா இருந்தாலும் சரி, அது சின்னவங்கிட்டவே கொடுத்துட்டும் கூட சாப்பிட வைக்கலாம். அதனால சாப்பிட்றதுல மட்டும் கவனமா இருக்கு. நான் எல்லா மக்களையும் பார்க்கணும், உன்னையும் பார்க்கணும். அதனால நான் கருப்பசாமி ஒரு சில விஷயத்துல கவனமா இருக்கு. நாளையிலேருந்து தொழில், பொருளாதாரம் எல்லாம் கருப்பசாமி மொத்த கான்ட்ராக்ட் உனக்கு பிடிச்சி கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இந்தா நீ கேட்டதோட உனக்கு செலம்பா நாளையிலேருந்து வச்சிருப்பேன். அவன் நான் உனக்கு தப்புதான் அப்படின்னு காலை பிடிச்சி அழுவா, ஒரு காலம் ஏற்றக்கூடாது. முதவே சொல்லிட்டேன், அப்பவே கட் பண்ணி தூக்கி போட்டேன். அதனால பக்கத்துல குடி இருந்தோம்னா எப்படியோ மனசை மாத்திடலாம் அப்படின்னு அதுவும் அவனோட ஏற்பாடுதான். அதனால உனக்கு அவளுக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கிறா? அதான் சொன்னேன். அதனால நீ எக்காரணத்தை கொண்டு ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம்னா அந்த விஷயத்த கரெக்டா இருக்கணும். அதுல இருந்தீங்கன்னா உன்னை நான் கருப்பசாமி மேலேற்றி விட்டுறேன். நான் கருப்பேன் கூடயே வரம்போம். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி கூடயே வரம்போம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததுல என் குதிரை துருவா எந்த ஊர் வச்சுப்பா? அன்னூர் வச்சுப்பா, அன்னூர். அதே போல கருப்பசாமி போதிய அளவுக்கு வேலை கொடுத்துருக்கேன், இந்த வேலை இன்னும் பத்தாது. அதனால அடுத்தடுத்து உனக்கு வேலையை இன்னும் எச்சு பண்ணி கொடுத்துறேன். இந்த மாதம் 30 மட்டும் வர்ற வேலையை ஆரம்பி. அடுத்த மாதத்துலேருந்து உனக்கு குறைவில்லாத வேலை. சரியா? ஆளும் அமைச்சு கொடுத்து
பொருளாதாரமும் நெருக்கடி இல்லாமல் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கெல்லாம் கருப்பசாமி நீ எப்படி இருக்கணும்ப்பா நீ சொல்லு. குடும்பத்துக்குள்ள எந்த சிக்கல் இல்லாமல் நல்லா தான் இருக்க, குடும்பத்துக்குள்ள சிக்கல் இல்லாமல் இருக்கணும். யார் பேச்சு கேட்கக்கூடாதோ அவி பேச்சை கேட்டு, கேட்க வேண்டிய பேச்சை கேட்காம இப்படி போட்டு குழப்பத்தில் குடும்பத்தில் சிக்கலோடு இருக்கக்கூடாது. அதனால யாராக இருந்தாலும் சரி எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்க. அதனால பேச வேணாம், அவ வீட்டுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்ல, எல்லாரும் வேணும் அப்படின்னு நீ நினச்சிருக்க அதானே. இவளே சொன்னாலும் அப்படிலாம் கிடையாது, அவைய நல்லவிய எல்லாரும் வேணும் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்க. அதனால எல்லாரும் வேணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, கவனமா இருன்ற சரியா. உன்னை வச்சு யூஸ் பண்ணிடுவேன். அதனால இன்னும் 1 வருஷம் 6 மாசம் முடியறதுக்குள்ள உனக்கு இழந்தது வீட்டையும் கொடுத்து வாகனத்தையும் கொடுத்து உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி நான் அமைச்சு தரேன்ப்பா. பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் உருவாக்கி கொடுத்துறேன். இந்த குடும்பத்துக்குள்ளே நான் இன்னைக்கே வருவேன் பார்ப்பேன். எப்படி இன்னைக்கே வருவேன், இன்னைக்கே வந்தால் எப்படி இருக்கிறீன்னு அடுத்த 8 நாள் நீ வரும்போது எனக்கு நீ சொல்ல வேண்டாம், நானே சொல்லிடுவேன். ஆனால் எப்படி இருக்கணுமோ நீ மாற்றி இருந்துடும். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். 8 நாளைக்கு அப்புறம் உன்னோட வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியேற்று. அதுக்கப்புறமா கருப்பசாமி நானா உனக்கு சொல்றேன், அந்த யோக முறை தான் நானா உனக்கு அனுப்பிச்சும் வச்சிருக்கேன். நல்லபடியாக கரை சட்டி வச்சிடறேன். கூடயே வரும்போது கருப்பசாமி மறுபடி துருவா வழக்காடி பார்த்துல கேரளா போயிடுச்சுப்பா என் குதிரை. யார கேரளா? அப்படியாப்பா, சரி. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததுல சரி குழப்பமா இருக்குதா? குழப்பமா இருக்குது இல்லையா? இல்லை. ஆளுக்கு குழப்பம் அதான் சொன்னேன். அந்த குழப்பத்தெல்லாம் விட்டுரு. இங்கிருந்து நீ போகும்போதே ஆளுக நீ கூப்பிட்ட ஆளுக வந்துடும், ஆளுக எச்ச ஆயிரும். அதனால இன்னும் இன்னும் 2 வேலை எச்சாகும். வேலையிலையும் வச்சு பண்ணிடு, வருமானத்துலேயும் குறைவில்லாமல் கொடுத்துறேன். தை முடியறதுக்குள்ள என்ன பண்ணணும், அந்த வேலையை 3/4 முடிச்சிடணும். தைக்கு மேலே நீ எதிர்பார்த்தாலும் கூட கொஞ்சம் டைம் ஆயிரும். அதனால லேட் பண்ணாமல் அந்த வேலையை நீ முடிச்சிடணும். உனக்கு ஆளுக பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், அதே போல் உனக்கு வேலையிலையும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், வேலையும் அதிகப்படுத்தணும். நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். உன்னை எல்லா மக்களும் சாப்பிடணும். உன்னை கொண்டுட்டு போய் கருப்பசாமி நீ தான் எனக்கு தாயின் தகப்பனாக இருக்கணும் அப்படின்னு கொண்டு தொழில் செய்கிற இடத்துல வச்சிடணும். இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்துல 4ஆக கட் பண்ணி போட்டுறணும். அதையே தனியாக வச்சுக்கணும். வெயிட் பண்ணி பார்த்துருக்கு. நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. மறுபடி திருப்பூர் வச்சுப்பேன் குதிரை. யாரா திருப்பூர் குறி 1? ஆமாப்பா, அதே ஆள்தா எனக்கு சொன்னபடி கேட்க வச்சு பழையபடி கருப்பசாமி என்னை நல்லபடியாக ஒருத்தரை மாற்றி கொடு. கம்பெனி தொழில், கம்பெனி யாரு ஓனர், பழையபடி ஓனர் ஆகணும் இல்லையா? ஆகணும்ல. எல்லாம் வச்சு கொடுத்துட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம், அப்படி தானே? அதனால் மீண்டும் கருப்பசாமி நம்மக்கிட்ட பொறுப்பும் வரணும், நல்லபடியாக வாழணும், அதே மாதிரி திருத்தி கொடுக்கணும். அதனால் ஒருத்தையை தற்காலிகமாக வெளியேற்றிட்டு அது நிரந்தரமாக வெளியேற்றணும். போய் காலை விட்டுரும். அதனால் ஒன்றா இருந்தவளை இப்போ வெளியேற்றிட்டேன், ஆனால் அது நிரந்தரமாக இருக்கணும் உன்னோட எதிர்பார்ப்பு. அதனால் நிரந்தரமாக நான் கருப்பசாமி வெளியேற்றி விட்டுறேன். அதே மாதிரி உனக்கு பழையபடி உனக்கு ஒரு அங்கீகாரமும் கொடுத்துறேன், நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். இதெல்லாம் எவ்வளோ நாளில் நடந்துடும்? இன்னும் ஒரு 2 மாதம் முடியறதுக்குள்ளே எல்லாம் உனக்கு நடத்தி கொடுத்துறேன். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன்ப்பா. வெயிட் பண்ணி பார்த்துப்போம். கருப்பசாமி என் குதிரை கோபி வச்சுப்பா. கோபி நான் என்ன பண்ணி தரணும் உனக்கு? சரி சரி, போய் காலில் விழுந்துட்டு வா. உனக்கு என்ன ஆகுது? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. உன்னோட இருப்பிடத்துக்கு வந்தாலே பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். அதனால் நான் கருப்பசாமி இப்போ என்னோட இருப்பிடத்துக்கு வந்தாச்சு. உனக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? அதனால வெயிட் பண்ணி பார்த்துட்டு பாப்பா. உனக்கு பிரச்சனை நான் கருப்பசாமி தீர்த்து கொடுத்துறேன். உனக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் பழைய நிலைமைக்கு தெரிஞ்ச போதும்ல. அடுத்த 30 நாளுக்கு உனக்கு தூர பார்வையாக இருந்தாலும் சரி, கிட்ட பார்வையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து, அதுதான் சொன்னேன், அது எதுவாக இருந்தாலும் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. 2 நாள் அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? இந்த நான் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. உனக்கு பவர் நம்பிக்கிட்டே உத்தரவு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா விளக்கடி பத்திர முருங்கம்பாளையம் வச்சுப்பா. முருங்கம்பாளையம் யாரா? முருங்கம்பாளையம் இதில் கண்ட்ராக்டரா? யாரு கண்ட்ராக்டர் வேலை செய்யறது? குறி 1
பேருக்கு தான் கான்ட்ராக்டர், எனக்கு வேலை ஒன்றுமே இல்லை. அதனால் பொருளாதாரம் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. அதனால் புதுசாக ஒரு தொழில் தொடங்கிடலாம் அப்படின்னு நானும் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். சரியா? அதனால் நீ முடிவு பண்ணியிருக்கிறியா? பண்ணிட்டேன். அதனால் உனக்கு சொந்த தொழில் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் அடுத்த ஒரு வாரம் நான் சொன்ன ஒரு டைமு, அந்த டைமுக்கு அது சரி வராதுன்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். அதனால் நாளையிலேருந்து அதுக்குண்டான முயற்சி எடுத்தீங்கன்னா நான் கருப்பசாமி சொந்த தொழிலுக்கு நான் அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் பொருளாதார தட்டுப்பாடெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். எதுக்கு இது பணத்தை ஏமாத்தணும்? அது நான் பார்த்துக்கிறேன்ப்பா. அதுக்கு தான் உனக்கு நான் வாங்கி தரேன்னு உத்தரவு கொடுத்துட்டேன். இப்போ அதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அது அவசரத்துக்கு இப்போ வரலைனாலும் இப்போ வேலைக்கு வருமானத்துக்கு வேணுமா இல்லையா? அதனால தான் இப்போ வேலைக்கு நீ நாளைக்கு அதுக்குண்டான முயற்சி எடுத்தாலும் நான் கருப்பசாமி அமைச்சு தரேன். அது உனக்கு சீக்கிரம் வாங்கி கொடுத்துருவேன். சரியா? அது ஒரு பக்கம். ரெண்டாவது, அங்கே ஒரு பக்கம் நீ போகக்கூடாதுன்னு நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? கெட்ட சக்தி உன்னோட குடும்பத்துக்கு வந்துடும். பணம் வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம், அது கூட கெட்ட சக்தி தான் முதல் வரும். குடும்பத்தில் நமக்கு குடும்பம் முக்கியமா பணம் முக்கியமா? அப்படின்னா அந்த பணம் ஆகாது. உனக்கு நான் வருமானத்தை கொடுத்து 4 மடங்கு உனக்கு அவனை விட நீ டாப் லெவலில் போகலாம். அந்த மாதிரி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதனால தான் உனக்கு நான் மறைமுகமாக அன்றைக்கி சொல்லியிருக்கேன். அதனால் ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி, ஒன்றை பாங்கா வச்சுக்க. உனக்கு நாளையிலேருந்து அதுக்குண்டான முயற்சியோடு நான் அமைச்சு கொடுத்துறேன். அப்போ இப்பவும் கூட்டிகிட்டு வந்திருக்கணும். சரி பரவாயில்ல, இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வை. ஓரளவுக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடியும் தஞ்சாவூர் வச்சுப்பா. தஞ்சாவூர் நல்லபடியே சிறப்பாக போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன். எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை கூட்டிட்டு வந்துட்டேன். அதனால் நீ தொழில் நல்லா ஓடணும். தங்குற இடம் எந்த